பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு நபரை விட்டுட்டு நீங்கள் போகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கீங்க. ஆனால் அவங்களோட எனர்ஜி வந்து உங்களை விடாமல் துரத்தி கொண்டே இருக்குது. நீங்கள் விட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சா கூட விடாமல் துரத்தி கொண்டிருக்கு அப்படின்னா, இந்த ரீடிங் உங்களுக்கானது. ஏன் இந்த இந்த நபரோட ஞாபகங்கள் வந்து உங்களை துரத்தி கொண்டிருக்கு, ஏன் அவங்களோட எண்ணங்கள் வந்து உங்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கு அப்படின்றத இந்த ரீடிங்கில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலுமே பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ இவங்களை ஏன் மறைக்கணும்னு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கீங்க, இருந்தாலுமே இவங்களோட எண்ணங்கள் ஏன் உங்களை துரத்தி கொண்டிருக்கு அப்படின்னா, இந்த ரீடிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த நேரத்தில் உங்கள் இதயம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னும், இந்த கனெக்ஷனோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றதுக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க, அவங்களோட ஆன்மா வந்து என்ன விஷயத்த எதிர்பார்த்து கொண்டிருக்கு அப்படின்றதையுமே நம்ம கிளியராக பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ ஓகே, இங்கே ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களோட எனர்ஜியில் இவங்களோட வாழ்க்கையில் அவங்களோட முன்னேற்றத்தை நோக்கி போகிறது, அந்த கொஞ்சம் பேஷனாக இருக்கிறது, கொஞ்சம் ஆக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு தனிப்பட்ட ரீதியாக இந்த நபர்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இருந்திருக்கக்கூடும். அப்போது இந்த நபர்கள் வந்து உண்மையான நெஞ்சுக்குள்ளே வந்து இருக்கிற ஒரு சில விஷயத்த மறைச்சிருக்க முயற்சி பண்ணி கொண்டிருக்காங்க. ஓகே, அதாவது மறைச்சு கொள்றதுக்கு உண்மையான கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படின்றதும், உண்மையான எண்ணங்கள் என்ன அப்படின்றதும் இந்த நபர்கள் வந்து மறைக்க ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு பக்கம் வந்து இந்த நபர்கள் கண்டிப்பாக உங்களை விரும்புகிறாங்க, அதே இன்னொரு பக்கம் வந்து பயந்து ஒதுங்கி ஓடிடுறாங்க அப்படின்றதும் இருக்குது. அது ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி இந்த நபர்கள் வந்து ரிக்ரெட்குள்ளே தள்ளப்பட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால பேலன்ஸ் பண்ணுறது எப்படின்ட்டு தெரில, இந்த சுச்சுவேஷனை என்னென்ன பேலன்ஸ் பண்ணி கொள்றதோ எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாகவே இருக்காம். ஸோ இந்த நபருக்கும் உங்களுக்கும் நடுவில் நடந்த ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது இந்த நபருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயமா மாறி இருந்ததாம். ஓகே, ஸோ அப்போ இந்த நபர்களுக்கு வந்து டக்குன்னு அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கொள்ள முடியலை அப்படின்றதுனால கூட இந்த நபர்கள் வந்து அதுக்கான பதிலை சொல்லாமல் கொஞ்சம் மூவ் ஆன் ஆகியிருக்கலாம். ஆனால் இப்போ வந்து இந்த நபர்களுக்கு தெரியுது நீங்கள் தான் அவங்களோட பியோர் சோல் அப்படின்ற விஷயம். ஓகே, ஸோ இந்த நபர்கள் வந்து இவங்களை ஏன் உணர்ந்தோம், இந்த நபர்களை நம்ம ஏன் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு சில ஃபீலிங்ஸ் வந்து இந்த நபர்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியும் யூனிவர்ஸ் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த நபர்களுக்கு வந்து என்னென்னா உள்ளுக்குள்ளே வந்து ஹீலிங் தேவைப்படுது. ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்து அந்த கில்ட் வந்து ரொம்ப லாங் டைம் இருந்துட்டுருக்கல, நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்றது வந்து இந்த நபர்களால் வெளிப்படையாக உங்ககிட்ட சொல்ல முடியாமல் இருக்கிறது கூட இந்த நபர்கள் மனசுக்குள்ளேயே போட்டு தவிக்கிற தவிப்பும் தான் இந்த ஞாபகங்கள்லாம் உங்களை வந்து விடாமல் துரத்தி கொண்டிருக்கு. அப்போ இங்கே ஒரு சில நபர்கள் வந்து உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு நிறையவே ஆசைப்பட்டு கொண்டிருக்காங்க. ஆனால் சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுகிற மாதிரி அமைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றதுனால கூட இந்த இடத்துல வந்து நிறையவே யோசிக்கிறாங்க. இந்த யோசனைகள் அப்படின்றத அதிகப்படும் போது அது உங்களுக்கு ஒரு டிவைன் மெசேஜாக இந்த நபரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டிருக்கு அப்படின்றாங்க யூனிவர்ஸ். ஸோ அதே மாதிரி தனிப்பட்ட ரீதியாக அந்த நபர்களுக்கு ஒரு சில விஷயத்த வந்து யூனிவர்ஸ் வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த கனெக்ஷன் கூட கார்மிக் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து தப்பாக புரிஞ்சு கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காம். ஸோ அதனால இப்போ கண்ணாடியை பார்த்து நிறைய பேர் இங்கே பேசி கொண்டிருக்க மாதிரி, அதாவது அதாவது தனக்குள்ளே தான் பேசி கொண்டிருக்க மாதிரி நிறைய பேர் வந்து பேசி கொண்டிருக்காங்க. அதாவது என்னை மன்னிச்சிடு அப்படின்றதோ, இல்லை உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜோ இந்த நபர்கள் வந்து தனக்கு தானே பேசுகிறது, இல்லை அவங்களோட ஃபோனில் உங்களோட ஃபோட்டோஸை வச்சு பேசுகிறது. ஸோ இப்படின்றதுனால கூட அந்த வெளிப்படையாக அந்த நபர்கள் உங்ககிட்ட வந்து பேசலாம் அப்படின்னாலும் இவங்க என்னத்தால் பேசி கொண்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து இங்கே உறுதியாது. ஓகே, ஸோ அதனால கூட இது ஒரு டிவைன் மெசேஜாக டக்குன்னு உங்களுக்கு வந்து கிடைக்குது. அவங்களோட ஞாபகங்கள் வந்து டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வருது. நீங்கள் என்ன வேலை செஞ்சு கொண்டிருந்தாலும் இந்த நபர்களோட ஞாபகம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காம். ஸோ அதே மாதிரி இந்த நபர்களுக்கு ஒரு சில உண்மையை பேசணும் அப்படின்னு நிறையவே ஆசை கிடைக்கு. பட் வந்து இங்கே இவங்களோட ஈகோ வந்து விடுதில்லை. ஓகே, இவர் வந்து இன்னுமே அவங்களோட எனர்ஜிலேயே தான் நின்று கொண்டிருக்காரு. அந்த ஈகோ அப்படின்றதுல இறங்கி வரக்கூடாது, உண்மையான காதல் இருந்தாலே நான் இறங்கி போனேன் அப்படின்னா நான் வந்து தாழ்மைப்படுத்தப்படுவேன் அப்படின்ற எண்ணம் கூட இந்த நபர்களை வந்து இறங்கி வர விடாமல் அவர் அந்த எம்பரர் எனர்ஜியில் இன்னுமே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க யூனிவர்ஸ். ஓகே,
ஸோ இங்கே ஒரு சில நபர்கள் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற ஆசையிலே நான் சொன்னேன்ல தனக்கு தானே பேசிக்கொள்கிறாங்க அப்படின்னு, அதே மாதிரி இங்கே ஒரு சில நபர்கள் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னும் சரியாக பேசணும் அப்படின்னும் பிளான் பண்ணி கொண்டிருக்காங்க. ஓகே, அதாவது நான் ஒரு புதிய தொடக்கத்தை ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி இங்கே நிறைய மெசேஜை வந்து இந்த நபர்கள் சொல்லணும்னு நினைக்கிறதெல்லாம் ஏதாவது ஒரு டைரியில் நோட் பண்ணி வைக்கிறது, இல்லை ஃபோனில் கூட நோட் பண்ணி வைக்கிறது, இப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் நோட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இன்னும் சென்ட் ஆகாமல் அந்த இடத்துல அப்படியே தான் நிற்குது. ஓகே, ஸோ இது வந்து டைரியில் கூட இந்த நபர்கள் எழுதி வச்சிருக்கலாம். அப்போது உங்ககிட்ட என்னென்ன சொல்லணும், இந்த சுச்சுவேஷனுக்கு பேச முடியாமல் இருக்குது அப்படின்னா கூட சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் இந்த நபர்கள் நோட் பண்ணி வச்சுக்கொண்டு தவிச்சு கொண்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காம். அதே மாதிரி மெசேஜஸும் இன்னும் சென்ட் ஆகாமல் இன்னும் அவங்களோட ஃபோன்லேயே தான் சேவ் பண்ணப்பட்டு வச்சு கொண்டிருக்காங்க அப்படின்றதையும் நாங்கள் காய்ச்சலியாக பார்க்குறேன். ஸோ அப்புறம் இந்த நபர்களுக்கு ஒரு கில்ட் ஃபீலிங் வந்து நெஞ்சுக்குள்ளே வந்து ஒழிச்சிட்டே இருக்கு. ஓகே, ஸோ அது வந்து ஒரு நச்சு ஒரு சொல்லு மாதிரி. ஓகேயா, ஸோ அது கூட இந்த இந்த நபர்களுக்கு வந்து முன்னேற்றத்தை தடுத்த ஒரு பயம் அப்படின்ற ஒரு இடத்துலையே வச்சிட்ருக்கலாம். அப்போது ரிக்ரெட்டில் இந்த நபர்கள் வந்து செல்ஃப்லெஸ் நைட் அப்படின்ற ஒன்றை தான் இவங்க வந்து எப்போவுமே ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்காங்களாம். ஓகே, ஸோ அப்போ வந்து நான் தூக்கம் இல்லாமல் இருக்கேன், எனக்கு தூக்கமே வரதில்லை, ஒரு ஞாபகங்கள் ஏன் என்ன துரத்துது அப்படின்ற மாதிரி உங்களோட வாட்ஸ்அப் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் நோட் பண்ணுறது, பிறகு ஓடிடுறது, கதைக்கணும்னு நினைக்கிறது, திரும்ப ஓடிடுறது அப்படின்ற மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் பிக்கை பார்க்குறது. இப்போ ப்ளாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக இந்த நபர்கள் வந்து உங்களை நோட்டமிட்டு கொண்டிருக்காங்க அப்படின்றதும் இந்த கார்ட்ஸ் இல்லையா உறுதியாக அதாவது பார்க்குறாங்க. ஓகே, ஸோ இந்த நபர்களுக்கு வந்து அவங்களோட ட்ரீம் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக நீங்கள் இருக்கீங்க. ஆனால் இந்த நபர்களுக்கு தனியாக நின்று போராடி இவங்க காதலில் வந்து ஒரு தக்க வச்சு கொள்ளணும் அப்படின்றதும், இந்த காதலுக்காக நான் இப்போ நின்று போராடக்கூடிய தைரியமும் இந்த நபர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஓகே, ஸோ இவங்களால காதலிக்க முடியாததா இல்லை, இவங்க தன்னை தானே மன்னிச்சிக்க முடியாத ஒரு கில்ட் ஃபீலிங்கில் வந்து இந்த நபர்கள் இருந்து கொண்டிருக்காங்க அப்படின்றதுனால தான் இவ்வளவு தடைகளும் வந்து கொண்டிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இங்கே காட்சலியாக வந்து நமக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. நீங்களுமே இந்த நபரை வந்து லவ் பண்ணது ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு என் நபர்கிட்ட நான் லவ்வை சொல்கிறேன் அப்படிலாம் நீங்கள் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக கிடையாது. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும் இந்த லவ். டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்த கட்டங்களை கடந்து போயிட்டுருக்கும். டக்குன்னு எந்த அளவுக்கு நீங்கள் அந்த நபர்கிட்ட க்ளோஸ் ஆனீங்களோ அதே வேகத்தில் இந்த நபரை விட்டு நீங்கள் விலகிருப்பீங்க அப்படின்ற மாதிரியும் எங்கள் யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அதே வேகத்தில் இந்த நபர்களை விட்டுட்டு வந்திருந்தாலுமே கூட நீங்கள் செல்ஃபுக்காக கொஞ்சம் க்ரோத் ஆகும்போது, நீங்கள் கொஞ்சம் ஷைன் ஆகும்போது இந்த நபர்களுடைய கண்களை வந்து அது குத்துது அப்படின்றதுனால கூட என்ன என்ன யோசிக்காமல் இவ எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, என்னோட ஞாபகங்களே இவங்களுக்கு கிடையாதா அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இவங்களை துரத்தி கொண்டிருக்கு அப்படின்றதுனால கூட இந்த டெலபதி கனெக்ஷன் வந்து ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அதனால அவங்க மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் வந்து சும்மாவே இங்கே வந்து உங்ககிட்ட வந்து விழுந்துருது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த நபர்கள் வந்து என்னதான் நான் சந்தோஷமாக இருக்க மாதிரி காட்டிக்கொள்கிறது, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்து ஜோக் பண்ணுறது, சிரிக்கிறது அப்படி இருந்தாலுமே கூட இந்த சோல் கால் அப்படின்றது வந்து உங்களோட சைடில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து விடாமல் அவங்கள துரத்தி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி இப்போதைக்கு இந்த காதல் வந்து ஒரு ஸ்டெக்கில் தான் நின்று கொண்டிருக்கான். ஓகே, அது வந்து இப்போ நிரந்தரமான ஒரு பிரிவு இல்லை அப்படின்னு இங்கே ஒரு சிலருக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ஞாபகங்கள் அப்படின்ற விஷயமும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே, அதாவது இவங்க ஞாபகத்தில் வந்து டைட்டாக பிடிச்சி கொண்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஓல்டு ஃபோட்டோஸோ, வாய்ஸ் நோட்டு, மெசேஜ் இதெல்லாமே டெலீட் பண்ண முடியாமல் இந்த நபர்கள் வந்து இன்னுமே வச்சு கொண்டிருக்காங்க. ஓகேயா, ஸோ அதே மாதிரி இந்த நபர்களோட ஹார்ட்டில் வந்து இன்னுமே ஒரு விஷ் இருக்குது. ஒரு நாள் நான் வந்து பொய் சொன்னாலும் அதை மன்னிச்சு நீ ஏற்றுக்கொள்ளுவ அப்படின்ற ஒரு இது ஒன்று என்கிட்ட இருக்குது. நீ திரும்பி வந்துடுவேன், நான் இந்த இடத்துல வந்து நான் தப்பே பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக நீ என்னை ஏற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு நான் நம்புகிறேன், நீ மன்னிச்சிடுவேன்னு நம்புகிறேன், திருப்ப நீ வந்துட்டேன் அப்படின்னா கூட ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கேன், இப்படின்ற எண்ணங்கள் வந்து இந்த நபர்களுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்காம். ஸோ வெளியில் பார்க்கும்போது இந்த நபர்கள் வந்து உங்களை நகர்ந்து போகிற மாதிரி ஒரு இதயபூர்வமான ஒரு சத்தியமான விஷயங்கள் வந்து இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதயத்தில் வந்து பல மடங்கு கேள்விகளும் பல மடங்கு எண்ணங்களும் இந்த நபர்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்குது. அதாவது இந்த இடத்துல நான் தீர்மானம் எடுக்கணும்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறமும் இதை வச்சு கொண்டிருக்கணும் அப்படிலாம் கிடையாது, நீ வந்து என்னை விலகி போகிற மாதிரி இருக்குது. மேபி உங்களுடைய நடவடிக்கை கூட இந்த நபர்களை விட்டு தள்ளி போகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஏன்னா நீங்கள் இங்கே ஒரு சிலர் வந்து மூவ் ஆன் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதுனால கூட இந்த நபர்களுக்கு இப்போ வந்து தோணிகிட்டே இருக்குது உங்களோட எண்ணங்கள், உங்களோட ஞாபகங்கள். அப்போ இதுதான் டெலபதி கனெக்ஷனில் வந்து உங்களோட எண்ணத்தில் வந்து விழுது.
இந்த நபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா கூட நீங்கள் வந்து நீங்கள் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஆனால் இந்த நபர்களாகவே இல்லை நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்போது இந்த நபர்கள் மிஸ் பண்ணிவிட்டு இப்போ மிஸ் பண்ணதுக்காக உட்காந்து அழுது கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்கே இருக்குது. அதனால கூட இப்போ மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தங்க ஓகே இதுலேருந்து நம்ம மூவ் ஆன் ஆகி நம்மளோட லைஃப்பை பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு சிலர் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், நமக்கான ஆன்சர் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சில எதிர்பார்ப்புகளும் இன்னும் அப்படியே தான் அந்த நபர்களோட எண்ணங்கள் வந்து இருந்து கொண்டிருக்கு. இங்கே ஒரு சிலருக்கு வந்து இந்த நபர்களை என்னதான் நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா கூட இந்த ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். ஓகே, அதாவது இந்த நபரை தள்ளி இருக்காரு அப்படின்னா கூட அந்த எண்ணங்கள் அப்படின்றது வந்து ரொம்பவே கனெக்டாக இருக்க மாதிரி ரொமான்டிக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து தோணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா இந்த நபர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க, மிஸ் பண்ணுறாங்க, நீங்கள் இல்லை அப்படின்னு தவிச்சு நிற்கிறதுனால கூட இப்போ அவங்களோட எனர்ஜியில் இருக்கிற விஷயம்லாம் அப்படியே உங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கா. யூனிவர்ஸ் வந்து அந்த மெசேஜ் அதாவது அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத இப்படியே உங்களுக்கு உணர்த்துறாங்களாம். ஒரு சிலருக்கு இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட ஃபீல் ஆகியிருக்கலாம். ஓகே, அது வந்து எனக்கு தான் இப்படி தோணுதா, இல்லை நான் மிஸ் பண்ணுறதுனால எனக்கு அப்படி தோணுதா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் கூட உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா அந்த நபர்கள் வந்து சீரியஸாகவே அந்த விஷயத்த மிஸ் பண்ணுறதுனால தான், அந்த விஷயம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனால தான் இது அப்படியே உங்களுக்கு வந்து அப்படியே உங்களோட எண்ணங்களில் வந்து பிரதிபலிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த நபர்கள் வருவாரா இல்லை வரமாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்விக்கெல்லாம் இங்கே ஒரு ஆன்சர் கொடுக்கல. பட் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆனால் இந்த நபரோட எனர்ஜி வந்து ரெடியாது உங்ககிட்ட ஒரு சில விஷயத்த பேசுகிறதுக்கு அப்படின்றதும் அவங்களோட ஈலிங் ப்ராசஸ் வந்து போய் கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் இங்கே ஒரு சிலருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படி என்றால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஸோ நான் கண்டிப்பாக இந்த மெசேஜெல்லாம் படிப்பேன். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.